ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்ட் க்ரௌன் அப்படின்ற ஒரு ஆன்கோயிங் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வீக்லி 2 எபிசோட்ஸ் தான் வரும். அதுவும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ட்ராமா வந்துடும். எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் கொரியாவில் ஒரு ராஜா ஆட்சி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த தீமில் தான் இந்த ட்ராமாவே இருக்கு. பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம ஹீரோயின். அழகு, அறிவு, பணம்னு எல்லாம் அவகிட்ட இருக்கு. ஒரு பணக்காரரோட ரெண்டாவது பொண்ணா இருந்தாலும் எல்லாரும் அவளை சாதாரண பெண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இவ அவளோட அப்பாக்கு ஒரு அஃபேர்ல இல்லீகலா பிறந்த ஒரு பொண்ணு. இந்த நேம மாத்தணும்னு கொரியாவோட கிராண்ட் பிரின்ஸ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறா. நம்ம கிராண்ட் பிரின்ஸும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் மாதிரி தான். அழகுலையும் சரி, அறிவுலையும் சரி. என்னதான் ராஜ பரம்பரையா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு ஃப்ரீடம் இல்லாம லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க பண்ற கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்படி காதலா மாறுது, அது எப்படி இவங்க லைஃபை மாத்துதுன்றது தான் இந்த டிராமாவே. ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான். ஒன் லைனர்லயே நிறைய சொல்லிட்டேன், வாங்க டிராமாக்குள்ள போலாம். கடந்த ஒரு 600 வருஷமா கொரியால ராஜ ஆட்சி தான் நடக்குது. புது புது ட்ரெண்ட் உலகத்துல வந்தாலும் கொரியால பவர்ல இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய ஆளுங்கன்ற ஒரு பட்டம் அவங்க தலைமுறையில எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் இப்ப கொரியால ஒரு ட்ரெண்டா இருக்கு. அப்படிதான் இங்க ஒரு நோபல் ஸ்கூல்ல எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அத மின்சியக் பார்த்துட்டு இந்த தருதலை, அதாவது நம்ம ஹீரோயின் தான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அப்படின்னு கோவமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹியூஜி மாசா என்ட்ரி கொடுத்து, ஐயோ மின்சோக், திரும்பவும் நீ செகண்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்கியா? எக்ஸாம் ஈஸியா இருந்தது, என்ன வின் பண்ணணும் நினைச்சு நீ தோத்து போயிடுறேன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சன் என்கிட்ட பேச தகுதி இல்லைன்னு மின்சாக் சொல்ல, யாரை பார்த்து என்ன சொல்ற, வாயை உடச்சிடுவன் பாத்துக்கோ, நீ பெரிய இடத்து ஆளுதான், ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, ஆளையும் சட்டையும் பாருன்னு நல்லா பதிலடி கொடுத்துட்டு போயிடுறா. இவ டாப் பொசிஷன்ல வந்ததுனால இவளோட ஸ்கூல் பிரின்சிபல் இவளையும் இவளோட அப்பாவையும் கூப்பிட்டு பேசுறாரு. ஆனா விருப்பமே இல்லாம தான் பேசுறாரு. அதனால ஒரு சிகரெட் ஸ்மாஷ் பண்ற ஒரு கப்பை எடுத்து, இது நம்மளோட ஒரு முன்னாள் ராஜா டிஸ்கவர் பண்ணதுதான். அவரு என்னதான் ஒரு தாசி வயிற்றுல பிறந்திருந்தாலும் அறிவு அதிகம்னு சொல்லிட்டு அந்த கப்பை இவட்ட கொடுக்கறாரு. அதாவது இவளும் தப்பான வழியில பிறந்த பொண்ணு தானே, அத சொல்லாம சொல்லி காட்டுறாரு. இவளோட அப்பாவும் இது கேட்டு எதுவும் சொல்லல. யூஜி அத சைலண்டா வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து அத அப்படியே வச்சுட்டு போயிடுறா. அப்படியே கொஞ்சம் வருஷம் போது இவளோட ஓன் கம்பெனியை நடத்திட்டு வரா. அவங்க கம்பெனி டாப்ல இருந்தாலும் சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் ஒரு மாடல் இவங்க கம்பெனிக்கு வராம ஆப்பனன்ட், அதாவது இவனோட அண்ணா கம்பெனிக்கு போயிட்டா. அதனால அவளோட எம்ப்ளாயிஸ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து தான் பேசுறாங்க. இன்னைக்கு ராஜாவோட பிறந்த நாள், அதுக்காக டின்னர் இன்விடேஷன் இவளுக்கு வந்திருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம கம்பெனி எங்கேயோ போக போகுது. கேசல் குரூப் சக்சஸர் ராஜா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறான்னு ஒரு பிளாக போடுங்க, அங்க நடக்கிற லைவ் இன்ஃபர்மேஷனை ஆர்டிகலா போடுங்கன்னு கிளம்புறா. அடுத்து நம்ம பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்கு, குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட பணி பெண்கள் வந்து பிரின்ஸ் சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள கண்டுக்கல. அப்புறம் அவனோட செக்ரட்டரி சாய் வந்து கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே உள்ளவான்னு பிரின்ஸ் சொல்லிடுறான். சாயும் பிரின்ஸ் கிஃப்ட் வாங்கிட்டீங்களான்னு கேட்க, காலையிலேயே நான் ரத்தத்தை பார்த்துட்டேன், அதனால எனக்கு இப்ப தூக்கம் தான் வேணும்னு சொல்ல, என்னது பிரின்ஸ், இன்னைக்கு அரசரோட பிறந்த நாள், காலையிலேயே நீங்க ஹண்டிங்க்கு போனது தெரிஞ்சா பிரச்சனை தான், அதுவும் இப்ப தூங்க வேற போறீங்களான்னு கேட்க, பிரின்ஸும் இவனை ஒரு சவுண்ட் விட சாய் சைலண்ட் ஆயிடுறான். பிரின்ஸும் தூங்க போயிடுறான். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அரசரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பிரஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹியூஜி அவளோட ஸ்போர்ட்ஸ் கார்ல மாசா ட்ரெஸ் போட்டு என்ட்ரி கொடுக்கறா. இவதான் பயங்கர அழகான பொண்ணாச்சு, அதனால பிரஸும் வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாரையும் நல்லா அட்ராக்ட் பண்ணிட்டு போயிடுறா. இவளோட கம்பெனி ஆளுங்களும் இவ போட்டிருக்க ட்ரெஸ், ஷூஸ், ஆக்சசரிஸ்னு எல்லாத்த பத்தியும் ஆர்டிகல்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் அப்பவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்கா. பார்ட்டியில ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவ பின்னாடி இருக்கிற லேடிஸ் ஹியூஜி காதப்படவே இவளை தப்பா பேசுறாங்க. இவ பிறந்து 10 வயசு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அஃபேர்ல பிறந்தவ, மானம் ரோஷம் சூடு சொரன்னு எதுவும் இல்லாதவ, மொத்தத்துல ஒரு சைக்கோன்னு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஹியூஜி அவ வச்சிருந்த கிளாஸ உடைச்சு திரும்பி சியர்ஸ்னு மாசா பதில் சொல்ல, மூஞ்சிக்கு நேரா பேச முடியாம அந்த லேடிஸ் ஓடிடுறாங்க. இவ அண்ணா கம்பெனிக்கும் இவ கம்பெனிக்கும் தான் போட்டியே. இப்ப இவ சேல்ஸ் கம்மியானது தெரிஞ்சு அவளோட அண்ணா வந்து நக்கலா பேசிட்டு, நீ தப்பா பிறந்துட்டேன்னு மறைக்கதான் இந்த கம்பெனியை மேல கொண்டு வர பாக்குற, ஆனா அது உண்மையை மாத்தாதுன்னு பேச இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி, நாய் மாதிரி குலைக்கிறதா இருந்தா கழுத்துல ஒரு காலர் வாங்கி மாட்டிக்கும், அப்பதான் உன் கழுத்தை இரிச்சு கொள்ள வசதியா இருக்கும்னு அவனோட டைய இறுக்கிட்டு மாசா பதிலடி கொடுக்கறா. என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தங்கச்சி, இங்கெல்லாம் வந்து இப்படி நடந்துக்காதன்னு சொல்ல, ஆனா இவங்களுக்கு நம்ம வெறும் வியாபாரிங்க தான் அரசர் கூட டின்னர் சாப்பிட போறாங்க. அங்க இவங்களுக்கு லாஸ்ட் பிளேஸ் தான் கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து அரசரை பார்க்கவே முடியல இவங்களால. அங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா பிரின்ஸ் மட்டும் இல்ல. பிரின்ஸோட அண்ணன் தான் அரசரா இருந்திருப்பான், ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். அதனால இப்போ அவனோட 8 வயசு பையன் தான் அரசரா உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்ஸும் அவனோட ஹண்டிங் சூட்ல என்ட்ரி கொடுக்கறான். வந்ததும் லேட்டு, இங்க எப்படி ஹண்டிங் சூட்ல வரான்னு
இவனோட அண்ணி அதாவது ராஜமாதா டென்ஷன் ஆக, நீங்க எனக்கு அப்புறமா லெக்சர் கொடுங்க, எல்லாரும் நான் உட்காந்தாதான் உட்காருவாங்க, நான் போய் உட்கார்றேன்னு போறான். அடுத்த கட்ட ஃபங்க்ஷனா ராஜா அவனோட விஷயம் எழுதி கொடுக்கணும். அப்புறம் பிரின்ஸ் போய் ஏரியில லைட்டிங் ஒர்க்க பத்த வைக்கணும். அதுவும் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஹியூஜிக்கு தெரிஞ்சாலு. அவரும் வந்து ஹியூஜியை பார்த்து எப்படி நல்லா இருக்கியான்னு நலம் விசாரிக்க, நல்லா இருக்கேன், உனக்கு என்ன ஃப்ரண்ட் ரோல ஜாலியா உட்காந்துட்டு இருந்த அப்படின்னு இவ சொல்ல, எங்க பயங்கர தூக்கம். ஆமா, ரெட் கலர் ட்ரெஸ்லாம் பேலஸ்ல அலௌட் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நீ எப்படி போட்டு வந்திருக்கன்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க, அதான் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு இவ சொல்ல, அப்போ அவனுக்கு வேலை வந்துருச்சுன்னு பாதியிலே கிளம்புறான். அப்புறம் போய் பிரின்ஸை பார்த்து, உங்களை தனியா போகாதீங்கன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, யாராவது உங்களை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேர் பண்ண. பிரின்ஸும் அப்படியே பேச்ச மாத்தி, நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்காம இருக்க, இன்னைக்கு வந்த பாதி பெண்களுக்கு உன் மேலதான் கண்ணு, பாதிக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு ஏன் மேல கண்ணுன்னு சொல்ல. ஓ, அப்போ எனக்கு மேரேஜ் பண்ண வச்சுட்டு எல்லா பெண்களையும் உங்களை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, வாய்ப்பே இல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு என் அண்ணி நினைக்கிறாங்க, அப்படி நடந்தா நான் பேலஸ் விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும், அப்புறம் என்னால இந்த நாட்டை ஆள முடியாது, 8 வயசு ராஜாக்கும் முடிவு எடுக்க தெரியாது, மொத்த பொறுப்பும் உன் தலையில தான் வந்து விழும்னு சொல்ல, ஐயோ வேண்டாம், அது நடக்கவே கூடாதுன்னு சொல்ல, அப்ப நான் அதை தடுத்து நிறுத்து, பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவல் இல்லாம எனக்கு மேரேஜ் நடக்காது, அண்ணி அதை மறுத்துடுன்னு சொல்லிட்டு போறான். ஹியூஜி சிக்னல் கிடைக்காம அரண்மனையோட வேற இடத்துக்கு போயிட்டா. அங்க நம்ம பிரின்ஸ் இவளை பார்த்து பேர் என்னன்னு கேட்க, நான் வழி மாறி வந்துட்டேன்னு இவ சொல்ல, இவன் திரும்ப பேர் என்னன்னு கேட்க, ஹியூஜின்னு இவ சொல்ல, என்ன துறைன்னு கேட்க, நான் இந்த பேலஸ சேர்ந்தவ இல்லைன்னு இவ சொல்ல, வெளியாட்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு உனக்கு தெரியாதா, நான் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள நீ போயிட்டேன்னா நான் அப்படியே விட்டுருவேன் இவன் சொல்ல, அப்படியான்னு இவ கேட்க, அந்த அளவுக்கு தான் நான் என்னோட ஜூனியருக்கு பண்ண முடியும்னு சொல்றான். இவங்க ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இப்ப பேசுறான். அப்போ கரெக்டா ஒரு வெடி சத்தம் கேக்குது. இவனும் என்னன்னு போய் பாக்குறான். அங்க ஒரே ஃபயர். இதே மாதிரிதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அண்ணன் இறந்துட்டான். ஃபயரை பார்த்துட்டு இவனுக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்து கண்ணெல்லாம் கிளங்குது. அப்போ இவனோட அண்ணி அங்க வந்து இவன் அரைஞ்சு ஒரு உயிரை எடுத்தது பத்தாதா உனக்கு, இப்போ இன்னொரு உயிரையும், அதாவது என்னோட பையன் உயிரையும் எடுக்க பாக்குறியான்னு கத்த, பின்னாடி இருந்து ராஜா அம்மான்னு கூப்பிடுறான். அப்பதான் அவளுக்கு நிம்மதியாகுது. இதெல்லாம் யூஜி பார்த்துட்டு பாதிலேயே அங்க இருந்து கிளம்புறா. ஃபயர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச இவளோட அசிஸ்டன்ட்டும் பிரின்ஸ்க்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்க, நீயும் பிரின்ஸோட ஃபேனா ஐயோன்னு போறா. இவளோட அசிஸ்டன்ட்டும், நீங்க ஏன் பிரின்ஸை வெறுக்கிறீங்க, அவரும் நீங்களும் ஒரே ஸ்கூல் தானே, உங்களை ஏதாவது புள்ளி பண்ணிருக்காரான்னு கேட்க, என்ன போய் யாராவது புள்ளி பண்ணுவாங்களா, எனக்கு அவனை பார்த்தாவே வெறுப்பாகுது, ஏன்னு தெரியலன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல் படிக்கிறச்ச ஆர்ச்சரி டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஆனா நைட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் வேற போட்டுட்டாங்க. இருந்தாலும் திருட்டுத்தனமா கீ எடுத்து ஹியூஜி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பிரின்ஸ் அங்க போயிட்டு பேர் என்னன்னு கேட்க, இவளும் ஹியூஜின்னு சொல்ல, என்ன ஸ்டாண்டர்ட்னு கேட்க 9th சொல்றா. 9th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நைட்டு ரூம் விட்டு வெளியே வரவே பெர்மிஷன் இல்ல, நீ வந்து பிராக்டிஸ் வேற பண்றியா, இதை தெரிஞ்சா உனக்கு 20 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, அதே தான் நானும் கேட்கிறேன், அப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்களும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு இவ சொல்ல, எனக்கு அப்ரூவல் இருக்குன்னு அப்ரூவல் லெட்டரை காட்டுறாங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, நாங்க கேட்டு பண்ணவே இல்லை, இது நியாயமே இல்ல. ஒருத்தர் என்னடானா இந்த ஆடிட்டோரியம் கீயை வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருந்தான், அவன்கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்து பிராக்டிஸ் பண்றேன், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு, என்னோட எனிமிக்கு ஒன்று கிடைக்குதுன்னா எனக்கும் அது கிடைக்கணும்னு சொல்ல, அப்போ அவங்க என்ன கீழ்த்தனமா பண்ணாலும் நீயும் பண்ணுவியான்னு கேட்க, ஆமா, எனக்கு நேர்மையா இருந்து தோக்குறத விட குறுக்கு வழியில தப்பு பண்ணியாவது ஜெயிக்கிறது தான் பிடிக்கும்னு போறா. பாதி தூரம் போனவ திரும்ப வந்து வணக்கம் வச்சுட்டு மரியாதை கொடுத்துட்டு போறா. இதனாலதான் அவனை பிடிக்கல போல. நேத்து அடிச்சதுக்கு ராஜமாதா வந்து பிரின்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நேத்து நெருப்பு பிடிச்சிருந்தது, அரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு யாருமே கேட்கல, உன் கன்னத்துல பட்ட ஒரு சின்ன கீறலுக்கு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, இங்க ராஜாவை யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு இவங்க சொல்ல, நான் ஒரு ஆட்சியாளர் மட்டும்தான், எனக்கு எந்த ஒரு பவரும் இல்லைன்னு சொல்ல, இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் உன் பக்கத்துல போட்டோ எடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறாங்க, பிசினஸ் மேன்ஸ் நீ வைக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு இன்வெஸ்ட் மனசுல இடம் பிடிக்கிறாங்க, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னதான் பெரிய ஆளா நினைக்கிறாங்கன்னு இவ சொல்ல, நான் ராஜாவுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கேன், அவருக்கு 8 வயசு தான் ஆகுது, முடிவெடுக்க தெரியாது, அதனாலதான் நான் ஆட்சியாளர்னு இவன் சொல்ல, சரி நீ சப்போர்ட்டா இருக்கன்னு ப்ரூவ் பண்ணு, நான் பாக்குற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கொன்னு சொல்றாங்க. இங்க இதே தான் யூஜிக்கும் நடக்குது. ஆனா அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரு சின்ன பிசினஸ் மேன். இங்க பாருங்க, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா இவரு வேண்டாம், என்ன இந்த வீட்டுல இருந்து ஒழிக்கணும்னு இவ்ளோ பண்றீங்களா, உங்களுக்கு பயம், இந்த மாதிரி அறிவில்லாத ஒரு அண்ணன் இருக்கான், நான் திறமையான ஆளா இருக்கேன், அதனால உங்க சொத்தை என்கிட்ட கொடுக்க வந்துருமோன்னு பயம், அதான் இப்படி பண்றீங்க, ஆனா நான் இது எல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு கிளம்புறா. இங்க கோவத்துல ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லாரையும் ஒரு ரைடு விட்டுட்டு இருக்கா. இதை நோட் பண்ண அவளோட அசிஸ்டன்ட்டும் உங்களை பார்க்க பாவமா இருக்குன்னு லோட்டஸ் டீயை கொடுக்குறா. யாரு என்ன பார்த்த பாவமா இருக்கா, என்ன சொல்றேன்னு சிரிச்சுட்டு அந்த கசப்பான டீயை குடிக்கிறா. இந்த பிரின்ஸ் அவனோட பிரைவேட் ரெசிடென்ஸ்க்கு போறான். அப்போ வெளியே லார்ட் இன்ன பாக்குறான். அவரும் எங்க போறீங்க, நீங்க இல்லனா இந்த அரண்மனையை யாரு பார்த்துப்பான்னு கேட்க, நான் இல்லனா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தானே நான் நினைச்சேன்னு
அப்படின்னு சிரிச்சிட்டு, ஆனா நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, ராஜமாதாவன்னு பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு கிளம்புறான். இந்த லார்டின்னு ராஜமாதாவை பார்த்து பிரின்ஸ் அப்படி பேசிட்டு போறான், என்ன ஆச்சுன்னு கேட்க இவங்களும் நடந்ததை சொல்றாங்க. அது பிரின்ஸை எல்லாருக்கும் பிடிக்கும், அவனோட அப்பா அம்மா அண்ணனுக்கு எல்லாரும் இறந்தாலும் இப்போ அரியணைய அவன் தான் உன் பையனுக்காக பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல, இதுதான் பிரச்சனையா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹியூஜியும் அவ அப்பா பார்த்த மாப்பிள்ளைய விட்டுட்டு ஒரு நல்ல பையனா சர்ச் பண்றா. யாரும் இவளோட அழகுக்கும் வேல்யூக்கும் ஈக்குவல் ஆகல. அப்பதான் ராஜா பர்த்டேக்கு பிரின்ஸ் ஒரு ஹண்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தான்ல, அது ரொம்ப தப்பு, அது ராஜாவை அசிங்கப்படுத்துற மாதிரி, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாத மாதிரின்னு ஒரு நியூஸ் பரவுது. அதை பார்த்த ஹியூஜியும் நம்ம ஏன் இவனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, இவனுக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை, ஸ்டேட்டஸ்னு எல்லாம் இருக்குன்னு பிரின்ஸை பாக்குறதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறா. இங்க பிரின்ஸோட அசிஸ்டன்ட் சாயும் இப்படி பரவிட்டு இருக்க நியூஸுக்கு நீங்க போய் நான் அப்படி வந்தது தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்றா. பிரின்ஸை விட அந்த நியூஸுக்கு இவன் தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்ப ஹியூஜி பார்க்கணும்னு வந்த ரெக்வெஸ்ட்டை சொல்றான். ஹியூஜி யாருன்னு பிரின்ஸுக்கு தெரியும், ஆனா பிரின்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதை பார்த்த ஹியூஜியும் அது எப்படி அவன் என்ன பாக்குறத ரிஜெக்ட் பண்ணுவான்னு புலம்ப, பின்ன நீங்க ரீசன் கூட மென்ஷன் பண்ணல, அப்ப அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் போட முடியும்னு இவ கத்த, ஐயோ யாருக்கு அதுலயாவது விழுந்துற போது, இல்லைன்னா என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு இவ அசிஸ்டன்ட் புலம்ப, வெயிட் பண்ணு, ஓ அவன் நான் இன்னும் ட்ரை பண்ணணும்னு சீன் போடுறான் போலன்னு சிரிக்க, இங்க இந்த நியூஸ்க்கு பிரின்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு பிரைம் மினிஸ்டர் ராஜமாதான எல்லாரும் ப்ரெஷர் பண்றாங்க. ஆனா பிரின்ஸ் யாரையும் மீட் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கான். சாய் தான் விடாம நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு புலம்பிட்டே இருக்கான். பிரின்ஸும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இதை சாப்பிட்டு வாயை மூடு, என்னால நீ பேசுறத கேட்கவே முடியலன்னு சொல்ல, அப்பதான் யூஜி இன்னொரு நேம்ல ரெக்வெஸ்ட் கொடுத்ததை சொல்றான். இப்போ கேஸ் குரூப்போட 2வது பொண்ணு உங்களை பார்க்கணும்னு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கா, அதையும் பிரின்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவளும் விடாம ஒரு 6-7 தடவைக்கு மேல ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டா. ஆனா பிரின்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். இவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அப்பதான் அன்னைக்கு நான் ஜூனியரா இருக்கிறதுனால தான் விடுறேன்னு சொன்னது ஞாபகம் வருது, அதனால இப்போ என்னோட சீனியரை பார்க்கணும்னு பை ஜூனியர்னு போடுறா. இதை பார்த்த பிரின்ஸும் என் ஜூனியருக்கு ஏதோ தேவை இருக்கு போல, அதனால பார்க்கணும்ன்ற ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறான். இவளும் மாசா ரெடி ஆகி பார்க்க போறா. இவ பார்க்க வந்தது ராஜமாதாக்கு தெரியுது. இவனோட இடத்துல ஒரு ஸ்பைய வச்சிருக்காங்க. அவளை வச்சு இவ ஏன் பார்க்க வந்தான்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்றாங்க. இங்க பிரின்ஸும் ஹியூஜியை பார்த்து, நீ அத்தனை நேம்ல இருந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்க, நான் என்ன நேம்ல உன்னை கூப்பிடணும், முதல்ல என்னை எதுக்கு பார்க்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு கேட்க, நீங்க என்ன வேணா என்ன கூப்பிடுங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ரொபோசலை வைக்கதான் இங்க வந்தேன்னு சொல்றா. பிரின்ஸும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும். அதை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்ட் த ஸ்டோரின்னு ஒரு சில ஷார்ட் கிளிப் இருக்கு, அதெல்லாம் ரீல்ஸா வரும், அதையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.